மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட் அதான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட். தள்ளு தள்ளு தள்ளு. என்னாச்சு டாக்டர், நான் தான் போன்ல பேசுனேனே, பங்கார ரிலேட்டிவ். இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்திருக்கனே. எவ்வளவு நேரமா இந்த குழந்தைக்கு பிக்ஸ் இருக்கு? டாக்டர், அரை மணி நேரமா தான் இருக்கு டாக்டர். அரை மணி நேரமாவா குழந்தைய ஃபிட்ஸோட வச்சிருக்கிறது? உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்? இல்ல சார், நான் தான் அவங்களை இங்க கொண்டு வர சொன்னேன். குழந்தையோட அம்மா அப்பா யாரு? ஏன் உங்க குழந்தையோட வரல? சொல்லுங்க, குழந்தை உங்க அண்ணன் குழந்தைன்னு சொல்லுங்க. அத சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? டாக்டர்கிட்ட போன்லயே சொல்லிட்டோம், குழந்தை என் அண்ணன் பொண்ணு தான். பாவம், அதுக்கு அம்மா கிடையாது. எங்க அண்ணன் ஊருக்கு போயிருக்கிறான். குழந்தை எங்க வீட்டுல தான் வளர்றா. அதான் நாங்க கூட்டு வந்தோம். ஏன் உங்க வீட்டுல லேடிஸ் யாருமே இல்லையா? குழந்தை வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே இவ்வளவு நேரம் ஃபிட்ஸ் வந்து வச்சிருக்க கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு காய்ச்சல்னா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, அதான் வந்துட்டாங்கல்ல, இப்ப நம்ம பாத்துக்கலாம். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். குழந்தைய உடனே அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். டிப்ஸ் போடுங்க. நம்ம வழக்கமா போடுற இன்ஜெக்ஷனே கலந்து ஓகே போடுங்க. குழந்தை சரியாயிடுவா. ஓகே. கமான், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட பேசணும். சரி டாக்டர். யார்கிட்டடா கூட்டிட்டு போறீங்க? நல்ல குழந்தையா பிடிச்சிருக்கீங்க. நம்ம விஷ்ணுகாருக்கு தான் டாக்டர். குழந்தைக்கு முன்னாடியே பிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் போல இருக்கு. குழந்தைய இங்கே வச்சுக்க போறீங்களா இல்ல ஃபாரினுக்கு அனுப்ப போறீங்களா? ஃபாரினுக்கு தான் டாக்டர். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறோம். ஹார்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல பொண்ணு தான். விஷ்ணுவை கேட்டதா சொல்லுங்க. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தா குழந்தை நல்லாயிடுவா. நான் பாத்துக்கிறேன். பார்க்கலாம். குழந்தைக்கு எப்பத்துல இருந்து காய்ச்சல் இருக்கு? காலையில இருந்து இருக்குது. காலையில இருந்து இருக்குன்னா அப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? காய்ச்சல் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க புதுசுன்றதால எங்களுக்கு தெரியாது மேடம். டேய் கம்முனு இரு. என்னது புதுசுன்றதுனால தெரியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? எங்க அண்ணி தவறி போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது மேடம். இது வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப புதுசா பாக்குறதுனால எங்களுக்கு தெரியல. அதனாலதான் இவன் அப்படி சொல்றான். சரி சரி, நீங்க போய் வெளியே நில்லுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நாங்களும் இங்கேயே இருப்போம். நாங்களும் குழந்தைய பாத்துக்குவோம்ல. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நாங்க தான் பொறுப்பா பாத்துக்க முடியும். பார்க்க வேண்டிய நேரத்திலே பார்க்கல, இப்ப பாத்துக்குவீங்களா? வெளியே போய் நில்லுங்க, இல்லன்னா டாக்டரை கூப்பிடுவேன். வேண்டாம் டாக்டர், சிஸ்டர், கூப்பிடாதீங்க. டாக்டர். அம்மா அம்மா இரு இரு, நாங்க போய் வெளியில இருக்கிறோம். டேய் வாடா. இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னக்கா வந்ததுல இருந்து அந்த ரெண்டு பேரையும் வறுத்து எடுத்துட்டு இருக்க? என்ன விஷயம்? இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இவனுங்க என்னடானா ஏன் குழந்தைன்னு சொல்றானுங்க. அவனுங்க முகத்தை பார்த்தாலே நல்லவனுங்க மாதிரி தெரியல. அதான் குழப்பமா இருக்கு. டே பாபு, அந்த நர்ஸ் முகமே சரியில்லடா. நம்ம ரெண்டு பேர் மேல டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேய், டாக்டர் நமக்கு வேண்டியவர் தான். நர்ஸுக்கெல்லாம் டவுட் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், அவ போலீஸ்க்கு எதனா தகவல் சொல்லிட்டா? 1-2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. இருந்துட்டு போவோம். அதுக்கு மேல எதனா குடைச்சல் கொடுத்தா டாக்டர்கிட்ட சொல்லி மாத்தி விட்டுருவோம். இது சாதாரண விஷயம் இல்லடா. குழந்தைய பத்திரமா பாஸ் கிட்ட கொண்டு போகணும். இல்லன்னா பாஸ் டென்ஷன் ஆயிருவாரா, கொலையே பண்ணிடுவார். தெரியும்ல? தெரியும், பாத்துக்கலாம்டா. குழந்தைக்கு ஃபிட்ஸ் நின்னுடுச்சு. மெடிசின் கொடுத்துருக்கு. குழந்தை தூங்குறா. யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்த ஃபிட்ஸ் எப்ப வேணாலும் வரலாம். சரிங்க சிஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம்.
இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கா? சரியான நேரத்துல மாத்திரை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறியா? இத முதல்ல கழிச்சு விடுறேன். ஏ மல்லி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி 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 சாரி. மல்லி, உனக்கு இங்க என்ன வேலை? யாரையும் ரூம் பக்கம் வர வேண்டாம்னு சொன்னல. அது வந்து அடுத்த மாத்திரை எப்ப போடணும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சா அந்த நேரத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கலாம்ல. உங்க யாரோட உதவியும் வேணாம் தான் நானே தனியா வந்து படுத்து கிடக்குறேன். அதுக்கப்புறமும் எதுக்கு இங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த டேப்லெட் அங்க வை, கிளம்பி போ. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஆ, ஏதோ இவன் நேரா வராம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தாளா? எதுக்கு இவ இப்படி வரா அப்படின்னு பார்க்கதான் நான் இங்க வந்தேன். சரி, பாத்துட்டல, நீ கிளம்பி போ. மல்லி, போ. ஏ ராஜி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அவளுக்கு தலையை பிடிச்சு விட வேண்டியதானே? நான் தாராளமா பண்ணலாமே. என்ன மல்லி, பித்த வந்தியா? ஆமா. ஆனா இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி வாமிட் வருதுல்ல? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நானே கூட பார்த்தேனே. நாகு உன்னை அன்னைக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போனா. நீ கூட வாமிட் எடுத்தியே. அப்புறம் தோ இப்ப கூட வந்துச்சு. எதுக்காக அடிக்கடி வருது? அப்படியா? அடிக்கடி உனக்கு வாமிட் வருதா? அட ஆமா, வருது. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, தலை சுத்தல் வருது, வாமிட் வருது, எல்லாமே வருது. அது சரியா சாப்பிடாம மல்லி சுத்திட்டு இருக்கால, அதனாலதான் வாந்தி வருது. வேற ஒண்ணும் இல்ல தம்பி. ராஜி, இனிமே மல்லிய நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். நீ பார்த்ததெல்லாம் போதும். நீ எப்படி பாத்துக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு. நடுவுல வந்து காப்பாத்திட்டியா? ஆனா எப்பவுமே நீ காப்பாத்த முடியாது, பாத்துக்கோ. அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், சார். நாகு, கொஞ்சம் யாருன்னு பாருங்க. சரி. ஹலோ சார், என் பேர் பாஸ்கர். எஸ்ஜி கன்சல்டன்சிலிருந்து வரேன். மேல் நர்ஸ் வேணும்னு கேட்டிங்களாமே. வாங்க பாஸ்கர், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்தீங்களே. கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங்கே வந்திருப்பேன் சார். மேல் நர்ஸ் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களாமே, அதான் ஓனர் சத்தம் போட்டு உடனே போக சொன்னாரு. இப்போ வாச்சும் வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். மேல் நர்ஸா? எதுக்குங்க? ஒரு மேல் நர்ஸை எதுக்கு வைப்பாங்க? இந்த கால்ல அடிபட்டதோட வாஷ்ரூம் போக முடியுமா? அப்புறம் நேரத்துக்கு டேப்லெட் எல்லாம் யார் கொடுப்பா? அதனாலதான் கால் சரியாகிற வரைக்கும் ஒரு மேல் நர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஏஜென்சில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஏங்க, வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துப்போம் இல்லைங்க. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க, சொந்த பந்தம் இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? கொஞ்ச நாள் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு, அதனாலதான். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசு வலிக்குது. மல்லி இருக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க உங்களை பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் வேண்டாம் நாகு. இவருதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பாத்துப்பாரு. பாஸ்கர், இப்பவே நீங்க டியூட்டில ஜாயின் பண்றீங்களா? ஓகே சார். உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லிருக்கேன். இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? இல்ல தனி ரூம் ஏதாச்சும் வேணுமா? நாங்க எப்பவும் பேஷண்ட் கூட தான் சார் இருக்கணும். எனக்கு இங்கேயே ஓகே தான் சார். ஓகே பாஸ்கர், நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும். என்ன கூட்டிட்டு போக முடியுமா? ஓகே சார். மெதுவா சார். மெதுவா சார். இந்த பொண்ணை எங்கேயோ பாத்திருக்கனே, ஆனா எங்கன்னு தெரியலையே. இவ ஏதாவது வீடியோ சேனல் ரன் பண்ற பொண்ணா? ரொம்ப கியூட்டா நல்லா பேசுற மாதிரி பாத்திருக்கனே. என்ன சேனல் அது?
அந்த பொண்ணோட பேரு மட்டும் தெரிஞ்சா மத்தபடி பிடிச்சிடலாம். அவ பேர்லயே சேனல் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பொண்ணுக்கு கேஸ் ஃபைல் போடலைல, அதை வச்சு பேரை கேட்டுருவோம். அக்கா ஒரு நாள் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா எப்ப வேணாலும் மறுபடியும் ஃபிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்கேயே வச்சிருக்கோம். நானும் கிருஷ்ணாவும் இங்கே தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, குழந்தைக்கு மெடிசன் கொடுத்துருக்கு, அவ தூங்கிட்டு இருக்கா. இங்க உட்கார்ந்து போன் பேசுறீங்க? இல்ல சிஸ்டர், வீட்ல குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு டென்ஷனா இருக்காங்க, அதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, குழந்தைக்கு ஃபைல் ரெடி பண்ணணும். குழந்தையோட பேர் சொல்லுங்க. குழந்தையோட பேரு அது குழந்தையோட பேரு என்னது? குழந்தை பேர் தெரியாதா? உங்க ரிலேட்டிவோட பொண்ணுன்னு தானே சொன்னீங்க? ஏன் ரிலேட்டிவ் பொண்ணு இல்ல, என் கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அவரோட ரிலேட்டிவ் பொண்ணு. என்னடா, என்ன விஷயம்? குழந்தையோட பேர் கேக்குறாங்க. குழந்தையோட பேரு ஏதாவது ஒரு பேர் அடிச்சுடுறா. விக்னேஷ். விக்னேஷா? என்ன சொல்றீங்க? கேர்ளா இருக்கா, பையன் பேர் சொல்றீங்க? ஞாபகம் வந்துச்சு, வெண்பா. வெண்பான்ற பேரு எப்படி விக்னேஷ்னு சொல்ல முடியும்? சாக்லேட் கேக் டீல். இதென்ன? இதுதான் கேக்கோட சீக்ரெட். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? அப்பா இஸ் மேக்கிங் a chocolate cake for me. சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.